அன்னை அம்பிகையை இந்நடிபொழுது இங்கு வீட்டிற்கும் மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே மற்றும் கௌரவ அமைச்சர் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, மாணவி செல்வங்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் சிறப்பு அதிதிகள், கௌரவ அதிதிகள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த காலை வணக்கம். அனைவரையும் பெயர் சொல்லி வரவேற்க முடியாத ஒரு நேரம், எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 15 நிமிடங்கள். அந்த நிமிடத்திற்குள் எனது உரையை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால் அவை யாரையும் விடுபட்டிருந்தால் அதை பொருட்படுத்தாது என்னுடைய உரையை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கின்றேன். நான் இன்று சுவாமி விபுலானந்தரை பற்றி பேச வரவில்லை. இது ஒரு தலைப்பு. என்னடா இது, சுவாமி விபுலானந்தரை பற்றி நாம் நிறையவே பேசியிருக்கின்றோம். தலைவர் அழகாக சுவாமி விபுலானந்தருடைய ஆளுமையை பற்றி சொல்லியிருந்தார். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள், சுவாமி விபுலானந்தர் இந்த அரங்கத்துக்கு வருகை தந்தால் அவர் முதலில் என்ன செய்வார் என்று சொல்லி, அவர் தன்னுடைய படத்திற்கு அடிக்கப்பட்டிருக்கும் மாலையை பார்ப்பாரா? இல்லை என்று சொன்னால் இந்த மண்டபத்தில் பின்னால் அமர்ந்திருக்கும் நம்முடைய எதிர்கால சந்ததியினை பார்த்து அவர்களுக்கு தேவையான கேள்வியை கேட்பாரா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நான் நினைக்கின்றேன், அவர் பிள்ளைகளை பார்த்து கேட்பார், உங்களுடைய பிள்ளைகள் நாளைய எதிர்காலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தகுதியுடன் இருக்கின்றதா என்பது சுவாமி விபுலானந்தர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த கேள்வியை மையமாக வைத்துத்தான் என்னுடைய உரையின் சிந்தனையை நான் இங்கு பகிர விரும்புகின்றேன். பின்னால் அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கு ஒரு வேண்டுகோள். நான் இந்த உரையை முடிக்கும் பொழுது ஒரு கேள்வி ஒன்று முன்வைப்பேன். அந்த கேள்விக்குரிய பதிலை நீங்கள் எழுதி உங்களுடைய ஆசிரியர் கூடாக அனுப்பினால் நிச்சயமாக நீங்கள் வாசிப்பதற்குரிய ஒரு நூலை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த உரையை கவனமாக செவிமடுத்து நான் கேட்கின்ற அந்த கேள்விக்கு பதில் அனுப்ப வேண்டிக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். ஒரு மனிதரை நாம் போற்றுவது என்று சொல்வதன் உண்மையான அர்த்தம் என்ன? சுவாமி விபுலானந்தரை நாம் போற்றுகின்றோம், சுவாமி விவேகானந்தரை நாம் போற்றுகின்றோம். எங்களுடைய பெரியவர்கள் நாம் என்று 2 எங்களுடைய சமூகத்தில் வாழ்ந்து சமூகத்துக்கு சேவை தந்த 2 பெரியவர்களை நாம் போற்றுகின்றோம். அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம், அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். ஆனால் உண்மையான போற்றுதலுக்குரிய வழி என்ன என்பது அந்த சிந்தனையாளர்களுடைய சிந்தனையை நினைவு கூர்வது, இல்லை என்று சொன்னால் எடுத்துச் செல்வது. இன்று நம்முடைய 2 பெரியவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம் என்றால் அவர்களுடைய சிந்தனையை நாம் எப்படி எடுத்துச் செல்கின்றோம்? அவர்கள் சமூகத்துக்கு ஆற்றிய அதே சேவையை நாம் சமூகமாக தொடர்கின்றோமா என்பதுதான் உண்மையான கேள்வி. அவருடைய சிந்தனையை நாம் உயிரோடு வைத்திருப்பதா என்று கேட்டால் அதுதான் மிக முக்கியமான ஒரு பணி என்று நாம் நினைக்கிறோம். என்ற விபுலானந்த கலாமன்றம் உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விபுலானந்தருடைய சிந்தனையை உயிர்ப்போடு வைத்திருக்கட்டும். அவர் வளர்த்த அந்த முத்தமிழை இன்று நாம் அனைவரும் வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனையை புரிகின்றது. இதே விஷயத்தை நாம் விபுலானந்தர் எதை உருவாக்க விரும்புகின்றார் என்ற கேள்வியை பார்த்தால், விபுலானந்தருடைய ஆளுமையை நாம் பெரும்பாலும் சொல்கின்றோம் அவர் ஒரு தமிழ் அறிஞர் என்று சொல்லி. அது உண்மை, அவர் ஒரு தமிழ் பண்டிதர், சமஸ்கிருதமும் அறிந்து தமிழ் பண்டிதர், ஆரிய பாஷா விருத்தி கழகம் என்று சொல்லி அவருக்கு பண்டிதர். அதே போல் அவரை நாம் சமய அறிஞர் என்று சொல்கிறோம். ஆம், அதுவும் உண்மை. அவர் ஒரு சுவாமி ராமகிருஷ்ண மிஷன் துறவிகளில் ஒருவர். அவர் ஒரு இசை ஆய்வாளர் என்பது மிக பிரபலமான ஒன்று. இன்று கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்தில் சுவாமி விபுலானந்தர் நுண்கலை பீடம் என்று சொல்லி அவரை ஒரு இசைத்தமிழ் அறிஞராக, நுண்கலைகளின் அறிஞராக சொல்வோம். அதுவும் உண்மை. ஆனால் இவை அனைத்தையும் தாண்டிய ஒரு பெரிய விஷயம் இருக்கின்றது. சுவாமி விபுலானந்தருடைய ஆங்கில நூல் ஒன்று. இந்த நூல் ராமகிருஷ்ண மடத்தினால் பதிப்பிக்கப்பட்டு நமது இந்து கலாச்சார அமைச்சும் 20-30 வருடங்களுக்கு முன்னால் இந்த நூலை வெளியிட்டது. இந்த நூல் நான் ஒரு காலத்தில் சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு பேச்சு போட்டியில் இதே மேடையில் நான் பரிசாக வாங்கிய அந்த நூல். அந்த நூலினுடைய பெயர் வந்து ஏன்ஷியன்ட் தாட் ஃபார் த மாடர்ன் மைண்ட். ரைட், அதாவது புராதன ஞானத்தை நவீன மனதிற்கு நாம் எப்படி கொடுக்கலாம் என்கின்ற ஒரு விஷயம். அந்த நூலின் அடிப்படையில் தான் இந்த உரையை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அவரை பொறுத்தவரையில் அந்த நூலில் கல்வி என்பது ஒரு பாட நூல் அல்ல. இல்லை என்று சொன்னால் இதை வந்து தலைவர் தன்னுடைய உரையிலும் குறிப்பிட்டார். கல்வி என்பது மனிதனை உருவாக்குகின்ற ஒரு பொறிமுறையாக அந்த நூலில் அவர் வலியுறுத்துகின்றார். சமயம் என்பதை அவர் சடங்காக சொல்லவில்லை,
அது ஒரு உள்ளத்தின் பரிணாமத்தை உயர்த்துகின்ற ஒரு விஷயமாக சொல்கின்றார். தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல, தமிழ் என்பது ஒரு சிந்தனையை உயர்த்துகின்ற ஒரு நாகரிகத்தின் குறியீடாக சொல்கின்றார். ஆகவே அவருடைய காலம் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னால் அவர் வாழ்ந்த காலத்தில் தொழில் புரட்சி உலகத்தை மாற்றியதால் அதற்கு அமைவாக தன்னை சிந்தியை சொல்கிறார். ஆனால் நாம் இன்று அதே விஷயத்தை சிந்தித்து பார்த்தால் இன்று செயற்கை நுண்ணறிவு உலகத்தை மாற்றுகின்றது. அப்பொழுது இயந்திரங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றியது, இப்பொழுது செயற்கை நுண்ணறிவு ஒரு பகுதியாக இருக்கின்றது. இப்பொழுது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுகின்றது, எங்களுடைய பிள்ளைகள் என்ன கற்பிப்பது? தகவல்களை கற்பிப்பதா? இல்லை என்றால் தகவல்கள் இப்பொழுது தாராளமாக இருக்கின்றது. நாம் சிந்திக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் பகுத்தறிய கற்றுக் கொடுக்க வேண்டும், உண்மையை ஆராயும் தன்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை இந்த நூலில் சுவாமி விமலானந்தர் தன்னுடைய கல்வி தத்துவத்தின் ஒரு முக்கிய அம்சமாக வைக்கின்றார். என்ன விஷயம்? சிந்திப்பது, பகுத்தறிவது, ஆராய்வது. இந்த மூன்றும் கல்வியின் அடிப்படையாக இருக்கும் பொழுதுதான் இந்த சமூகம் ஒரு நிலைக்கு செல்லும். நாம் ஒரு கேள்வியை ஒரு உதாரணமாக கேட்டு பார்ப்போம். இன்று சுவாமி விமலானந்தர் மாத்தளைக்கு வருகின்றார். இந்த நிகழ்வுக்கு அவரையும் சிறப்பு பிரதிநிதியாகவோ பிரதிநிதியாகவோ வருகின்றார் என்று சொன்னால் தலைவர் என்ன கேட்பார்? சுவாமி, நீங்கள் எங்களை பற்றி, எங்களுடைய சேவைகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கலாம். ரைட்? அப்படி கேட்டால் அவர் திருப்பி என்ன கேட்பார் என்று நாம் சிந்தித்து பார்த்தால், இங்கு அமர்ந்திருக்கும் எங்களுடைய பிள்ளைகள் நாளைய உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய சவாலை நாம் தயார்படுத்தி இருக்கின்றோமா? இல்லை என்றால் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை செய்கிறார்களா, இல்லை வேலையை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்களா? இவையெல்லாம் எங்களுடைய சமூகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது. ஆகவே இந்த விஷயத்தை நாம் தொகுத்து பார்த்தோமாக இருந்தால், சுவாமி விமலானந்தர் எங்களுக்கு தரக்கூடிய முதலாவது சிந்தனை கல்வி. கல்வி என்பது அதிக மதிப்பெண்களை எடுப்பதோ இல்லை என்றால் பட்டங்களை பெறுவதோ அல்ல. கல்வி என்பது மனிதனை மாற்றக்கூடிய சக்தி. இன்று எப்படி செயற்கை நுண்ணறிவு உலகத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறதோ அதே போன்ற ஒரு நுண்ணறிவை என்னுடைய பிள்ளைகளுக்கு உருவாக்க முடிந்தால் என்னுடைய வாழ்க்கை மாறும். ஆகவே பகுத்தறிவு, படைப்பாற்றல், ஆராய்ச்சி மனப்பான்மை, ஆங்கில திறன், நாம் இப்ப சொல்றோம் டிஜிட்டல் லிட்ரஸி என்று சொல்லி, அதாவது டிஜிட்டல் திறன்கள், இவை எல்லாம் உலகளாவிய பார்வை. நாம் ஒரு சிறிய ஊர் மாதிரி நாம் யோசிக்க முடியாது, நம் உலகத்தோடு கனெக்டாக இருக்கின்றோம். ஆகவே இந்த விஷயங்களை சிந்திக்கக்கூடிய கல்வி இன்று நாம் வழங்காவிட்டால் எங்களுடைய பிள்ளைகள் பல வருடங்கள் எதிர்காலத்தில் பின்னால் நிற்பார்கள். இது முதலாவது கல்வி. இரண்டாவது சிந்தனை பொருளாதார முன்னேற்றம். நாம் ஒரு சமூகமாக எவ்வளவு மக்கள் எவ்வளவு சம்பாதிக்கின்றார்கள் என்பது அர்த்தமற்ற ஒரு விஷயம். ஒருவன் தனிப்பட ஒருவன் பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் நாம் ஒரு குழுவாக சேர்ந்து, சமூகமாக சேர்ந்து அந்த சமூக மதிப்பை எவ்வாறு உருவாக்குகின்றோம், எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு ஒரு சமூகமாக எப்படி ஒன்றிணைந்திருக்கின்றோம், வேலைகளை உருவாக்குகின்றோமா, மாத்தளையில் எவ்வளவு புதிய வேலைகளை இந்த தமிழ் சமூகம் உருவாக்க முடியும் என்பது, தொழில் முனைவோர் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், இவ்வாறு அறிவை பொருளாதாரமாக மாற்றுகின்ற திறன் நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே இரண்டாவது சிந்தனை பொருளாதார சிந்தனை, சமூகம் எப்படி பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் என்கின்ற சிந்தனை. மூன்றாவது, ஒரு சமூகத்தின் அறிவு எப்படி அளவிடப்படுகின்றது? அது உருவாக்குகின்ற கட்டிடங்களால் இல்லை, உண்மையிலேயே நூலகங்களால் தீர்மானிக்கப்படுகின்றது. நான் இந்த மாத்தளை சமூகத்தில் வளர்ந்த ஒருவனாக மாத்தளை முத்துமாரி அம்மனுடைய நூலகத்தை அதிகம் பயன்படுத்தி இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திருக்கேன். முன்னாடி இப்ப ஆபீஸ் இருக்கிற இடத்துல நூலகம் இப்ப இங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த நூல்கள் வாசிப்பை தீர்மானிக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது ஒரு 10 நூல்களோடு பிள்ளைகளை நாம் வாசிப்பதற்கு தூண்டுகிறோமா என்பதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவது சிந்தனை வாசிப்பு. எங்களுடைய சமூகத்தில் வாசிப்பு இருக்கின்றதா என்பது. இது விமலானந்தருடைய வாழ்க்கை மிக உன்னதமான ஒரு உதாரணம். அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்கின்றார். அவருடைய தந்தை சிறு வயதில் ஒரு நூலை கொடுத்து அந்த நூலை முழுமையாக வாசிக்காமல் அடுத்த நூலை எடுக்குவதற்கு விட மாட்டார். இத்தகைய ஒழுக்கத்தை பயிற்றுவித்ததனால் என்னால் இவ்வளவு விஷயங்கள் படிக்க முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை வரலாறில் எழுதுகின்றார். நான்காவது சிந்தனை மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுகின்றேன். இங்கு அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் இருக்கின்றார்கள். ஒற்றுமை, சமூக ஒற்றுமை. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் சமூகமாக பல அமைப்புகளை வைத்திருக்கின்றோம், பல விதங்களில் முரண்படுகின்றோம், வேறுபாடுகள் இருக்கின்றோம். ஆனால் ஒரே இலக்கை நோக்கி சிந்தித்து செயல்படுகிறோமோ என்பது மிக 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 முக்கியமான ஒன்று.
உதாரணமாக நாம் தமிழ் மாத்தளையினுடைய தமிழ் அரசியல் பிரதிநிதித்துவத்தை கேட்டால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்க முடியுமா என்று கேட்டால் நாம் சொல்கின்றோம் இல்லை, முடியாது என்றால் நம்முடைய பாப்புலேஷன் குறைவா இருக்கும் சொல்லி. ஆனால் அது உண்மை இல்லை. நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒரு திசையில் சிந்தித்தால் அதை உருவாக்க முடியும். ஆகவே சமூகத்தின் ஒற்றுமையை எப்படி உருவாக்குவது? அதாவது வேற்றுமைகள் வேறுபாடுகள் இருப்பது பிரச்சனை இல்லை. எனக்கும் இன்னொருவருக்கும் கருத்து முரண்பாடு இருக்கலாம். ஆனால் அத்தகைய முரண்பாட்டுடனும் நாம் ஒரே இலக்கை நோக்கி எப்படி சிந்தித்து வெற்றி பெற முடியுமா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இது நாம் அனைவரும் கேட்க வேண்டியது. இந்த விஷயத்தை பற்றி சுவாமி விபுலானந்தர் தன்னுடைய அந்த நூலில் குறிப்பிடுகிறார். நான் குறிப்பிட்ட அந்த நூலில் 5வது பில்லர், ரைட், எங்களுடைய சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு தூண் என்று சொல்லக்கூடியவர்கள் இளைஞர்கள். சோ இந்த இளைஞர்களுக்குரிய நாம் இப்பொழுது கேட்டால் இளைஞர்களே குறை கூறுகின்றோம். சோ அவர்கள் முறையாக செயலாற்றுகின்றார்கள் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு கேள்வி, அவர்களை வழிகாட்டுவதற்கு, அவர்களுக்குரிய சரியான வழிகாட்டுவதற்குரிய பொறிமுறையை நாம் சமூகத்தில் உருவாக்கி வைத்திருக்கின்றோமா? அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய பொறிமுறைகளை நாம் வைத்திருக்கின்றோமா என்பது நாம் கேட்க வேண்டிய விஷயம். 5வது வழிகாட்டி. சோ ஆகவே கல்வி, பொருளாதாரம், வாசிப்பு, ஒற்றுமை, இளைஞர்களுடைய ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய வழிகாட்டல், இவை 5ம் சுவாமி விபுலானந்தரிடமிருந்து நாம் சமூகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான கருத்துக்களாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்த கேள்வி, இந்த நான் மாத்தலைன்னு சொல்வது இது பொதுவான கருத்தாக இருந்தாலும் சமூகத்தை நோக்கி பேசுவதற்காக நான் இந்த வார்த்தையை தெரிவிக்கின்றேன். இது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் பொருந்தும், இல்லை என்று சொன்னால் முழு சமூகத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். சோ மாத்தலை தமிழ் சமூகத்தின் எதிர்காலம் எங்கு தீர்மானிக்கப்படுகிறது? இந்த கேள்வியை கேட்டால் எங்களுக்கு 3 இடங்களில் தீர்மானிக்கப்படுகிறது என்று வரும். ஒன்று எங்களுடைய வீடு, ரைட். வீட்டில் பெற்றோர்களாக எங்களுடைய குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்கின்றோம்? படிப்பதற்கு, கல்விக்கு தகுந்த வழிகாட்டலை உருவாக்குகின்றோம். 2வது முக்கியமான விஷயம் எங்களுடைய பள்ளிக்கூடங்கள். இந்த பள்ளிக்கூடங்கள் தேர்வுகளில் சித்தி பெறுவதற்காக மட்டும் வழிகாட்டுகிறதா, இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையை புரிந்து எதிர்காலத்தில் சவால்களை எதிர்நோக்கக்கூடிய வகையில் வழிகாட்டுகிறதா என்பது 2வது இடம். 1வது வீடு, 2வது பள்ளிக்கூடம். 3வது எங்களுடைய சமூக நிறுவனங்கள், கோயில், சங்கங்கள், மன்றங்கள், இளைஞர் கழகங்கள், இவை எல்லாம் கலாச்சார நிகழ்ச்சிகள் மாத்திரம் நடைபெற்றிருக்கிறதா, இல்லை என்று சொன்னால் வியாபார வாய்ப்புகளை, இல்லை என்று சொன்னால் அவருடைய தொழில் வாழ்க்கைக்குரிய வழிகாட்டல்களை, இவற்றை உருவாக்குகிறதா? சோ எங்களுடைய மன்றங்கள், சமூக நிறுவனங்களின் அஜெண்டாஸும் முக்கியமான ஒரு விஷயம். அவர்கள் என்ன செயலாற்றுகின்றார்கள் என்பது. ஆகவே இந்த 3 விஷயங்களும் இந்த சமூகத்தை உருவாக்குகின்ற ஒரு தூண் என்பதை, இல்லையென்றால் இந்த சமூகத்தில் முக்கியமான 3 இடங்கள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே இன்று விபுலானந்தர் நம்முடைய இருந்தால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நூலகத்தை அமைக்க சொல்லுவார். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு இளைஞனுக்கும் சரியான வழிகாட்டல் இருக்குதா என்பதை கேட்பார். இல்லை என்றால் அறிவை பொருளாதாரமாக்குகின்ற ஆற்றல் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றதா? நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒரே இலக்கை நோக்கி எங்களால் பயணிக்க முடிகின்றதா என்பதை கேட்பார் என்று நாம் நினைக்கின்றோம். ஆகவே ஒரு மொழி, கலாச்சாரம் உயிர்ப்போடு இருக்க வேண்டுமாக இருந்தால் அது தன்னுள் புதிய சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே அன்புடையவர்களே, சுவாமி விபுலானந்தர் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பாரம்பரியம் அவருடைய நூல்கள் அல்ல, கட்டிடங்கள் அல்ல, அவருடைய சிறப்பான துறவற வாழ்க்கை இல்லை. ஒரே ஒரு கேள்விதான், நீங்கள் சமூகத்தில் என்ன விதமான மனிதனை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள்? இது தமிழ் சமூகத்தில் மொத்தமாக நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்று நான் நினைக்கின்றேன். விபுலானந்தர் வழிகாட்டி இருக்கின்றார். ஆகவே இன்று நாம் இந்த மண்டபத்தை விட்டு வெளியேறும் பொழுது ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். நாம் ஒரு விழாவை கொண்டாடி பாராட்டுக்களை பெற்றதோடு மட்டுமல்லாமல் எமது சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய, குழந்தைகளுக்கு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை முன்னெடுப்போம். இளைஞர்களுடைய வழிகாட்டல் பொறிமுறைகளை முன்னெடுப்போம். எமது குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடிய கல்விக்கான உரையாடல்களை முன்னெடுப்போம். சமூக அறிவை ஒன்றிணைந்து வளர்ப்போம். இவ்வாறு நாம் செய்யும் பொழுது உண்மையிலேயே நாம் சுவாமி விபுலானந்தருக்கு கடமைப்பட்டவர்களாக, இல்லை என்று சொன்னால் அவரை போற்றியவர்களாக, அவருடைய சிந்தனையை
ஏற்றுக்கொண்டு சமூகத்தை உருமாற்றியவர்களாக இருப்போம். அவர் இந்த சமூகத்தில் ஒரு எதிர்கால வழிகாட்டியாக உண்மையாக மாறுவார். இறுதியாக சுவாமி விபுலானந்தரில் மிக பிரபலமான ஒரு பாடலை கூறி இந்த உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலருவோ வெள்ளை நிற பூவுமல்ல வேறெந்த மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வைக்கிறது. சோ இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், எங்களுடைய உள்ளம் தூய்மையாக நாம் சமூகத்துக்கு செயலாற்றுபவர்களாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கலாம் என்பது. ஆகவே இத்தோடு என்னுடைய இந்த உரையை அமைதியாக கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி, நான் உரையின் ஆரம்பத்திலே பிள்ளைகளுக்கு கூறிய ஒரு விஷயம், ஒரு கேள்வி கேட்பேன், அதற்குரிய பதிலை உங்களுடைய ஆசிரியர் கூடாக அனுப்பினால் உங்களுக்கு வாசிப்பிற்குரிய ஒரு நூலை தரலாம் என்று கூறியது. சோ அந்த கேள்வி என்ன என்று சொன்னால், நான் இந்த உரையில் குறிப்பிட்ட சுவாமி விபுலானந்தருடைய நூலின் பெயர் என்ன? ரைட். சோ எத்தனை பேருக்கு தெரியும்? கேட்டாக்கல்ல, யாருமே இல்லையா? ரைட். சோ இதுக்கு பதில் அனுப்புங்க. நான் உங்களுடைய டீச்சர்ஸ் கூட உங்களுக்கு வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நான் அனுப்பி வைக்கின்றேன். மீண்டும் இந்த வாய்ப்புக்கு தலைவர், செயலாளர் மற்றும் விபுலானந்த கலா மன்றத்தினர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்ற வருகை தந்த ஸ்ரீ சக்தி சுமன் நிறுவன மற்றும் இயக்குனர் ஆசிரியர் குலபதி டாக்டர் ஸ்ரீ சக்தி சுமன் அவர்களுக்கான மன்றத்தின் சார்பாக மன்றத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் கௌரவத்தினை வழங்கியுள்ளார்கள். கௌரவிப்பதற்காக அழைக்கின்றோம் முன்னாள் பிரதிகல்வி பணிப்பாளர் என் அருளானந்தம் மற்றும் திருமதி சிவலிங்கம் அம்மையார்.